இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவை. சரிதானே? எது தெரியுமோ தெரியாதோ, காசு சம்பாதிக்க முதல்ல தெரிஞ்சுக்கோ. இதெல்லாம் வீர வசனங்கள். காசை தான் கடவுளடா. காசு, துட்டு, மணி, மணி, காசு, துட்டு, பசங்களுக்கு தெரியும். ஆக இன்றைய உலகம், இன்றைய சமூகம், இன்றைய திரைப்பட கலாச்சாரங்கள் நமக்கு முன்வைப்பது இதுதான். காசு இருந்தாதான் நீ வாழ முடியும், காசு இருந்தாதான் உன்னை 4 பேர் மதிப்பாங்க, பணம் பணம் என்று நம்மை திசை திருப்புகிறது. ஆனால் இறை வார்த்தை, இந்த கிறிஸ்தவம், இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை அப்படி அல்ல. நீ பாசத்தை சம்பாதி, பணத்திற்கு பதிலாக பாசத்தை சம்பாதி, உறவை நேசி, மனித உறவுகளை ஏற்படுத்திக்கொள் என்பதை சிந்திக்க இன்று அழைப்பு விடுக்கிறது. இங்கிலாந்து நாட்டிலே டைட்டானிக்கோ என்கின்ற கப்பல் புயல் காற்றால் அது மூழ்கும் நிலையில் இருந்தது. எனவே கப்பலினுடைய கீழ்த்தளத்திலிருந்து எல்லா பொருட்களையும் மேல் தளத்திற்கு ஏற்றுகிறார்கள். ஏகப்பட்ட பொருட்கள், அதிலே தங்கம் நிறைய தங்க கட்டிகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பெட்டி, அதுவும் மேலே ஏற்றப்பட்டது. மக்கள் எல்லோரும் தப்பித்துக் கொள்வதற்காக உயிர் காக்கும் படகு, லைஃப் போட், அதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக தப்பித்து சென்று கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக அந்த கப்பலினுடைய மாலுமி கப்பலை சுற்றி பார்க்கிறார். ஏன்னா அவர் போகக்கூடாது, அவர் முதல்ல குதிச்சு போகக்கூடாது, அவர் கடைசியில் தான் போகணும். கப்பல் மாலுமி யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாரு. கடைசியில் மேல் தளத்தில் ஒருத்தன் இருக்கான். அவன் என்னடான்னா அந்த பெட்டிக்கு மேலே, தங்க பெட்டிக்கு மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கான். டேய், என்னடா இது, எல்லாரும் உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருக்காங்க, நீ உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஐயா, என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் ஏழையாகவே இருந்துட்டேன், காசு பணத்தை நான் கையில் பார்த்ததே இல்லை, இவ்வளோ தங்க கட்டி, அதனால நான் சாகும்போது பணக்காரராக சாக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா. அன்புக்குரியவர்களே, பணத்தை விட பாசம்தான் அதிகம். உறவை சம்பாதித்துக்கொள் என்று இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு அருமையாக சொல்லுகிறார். லூக்கா நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு நீங்கள் நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த செல்வம் குறைஞ்சாலும் கடைசியில் உங்க நண்பர்கள் உன்னை தூக்கி விட்டுருவாங்க என்று இந்த நற்செய்தியிலே நாம் அருமையாக வாசிக்க கேட்டோம். ஆம், நட்புதான் தலை சிறந்தது, பணத்தை விட, பொருட்களை விட, உடைமையை விட. இந்த முதல் வாசகத்திலே பாருங்கள், இறைவாக்கினர் ஆமோஸ் சமூக நீதியின் இறைவாக்கினர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் வன்மையாக சாடுகிறார். வறியவர்கள், இவர்களெல்லாம் நீங்கள்